நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட். பரலோக தந்தை, நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்போம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். இந்த உலகம் பொல்லாத உலகம், அதனால் பொல்லாத உலகம் வேண்டாம். ஏசப்பா மட்டும் நம்ம அதிகமாக தேடி ஆண்டவரோடு கூட உறவாடும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில வேண்டாம். கெட்டு கெட்டா பீடியும் குடிக்க வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில வேண்டாம். கெட்டு கெட்டா பீடியும் குடிக்க வேண்டாம். கேலி வார்த்தைகளும் வேண்டாம். நீ கேடு கேட்டு போக வேண்டாம். கேலி வார்த்தைகளும் வேண்டாம். நீ கேடு கேட்டு போக வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். கோல் வார்த்தை பொய் சாட்சி வேண்டாம் வேண்டாம். ஆசையிட்ட விபச்சாரம் வேண்டாம் வேண்டாம். கோல் வார்த்தை பொய் சாட்சி வேண்டாம் வேண்டாம். ஆசையிட்ட விபச்சாரம் வேண்டாம் வேண்டாம். பொறாமையாவியும் வேண்டாம் வேண்டாம். பெருமையாவியும் வேண்டாம் வேண்டாம். பொறாமையாவியும் வேண்டாம் வேண்டாம். பெருமையாவியும் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். சினிமா டிவி கதை புக்கும் வேண்டாம் வேண்டாம். சிற்றின்ம மோகங்களும் வேண்டாம் வேண்டாம். சினிமா டிவி கதை புக்கும் வேண்டாம் வேண்டாம். சிற்றின்ம மோகங்களும் வேண்டாம் வேண்டாம். சிங்கார நடையும் வேண்டாம். நீ சீரழிந்து போக வேண்டாம். சிங்கார நடையும் வேண்டாம். நீ சீரழிந்து போக வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 இந்த பொய் உலகம் வேண்டாம் வேண்டாம். அல்லேலூயா. இந்த பொய்யான உலகம், மாயையான உலகம், பொல்லாத உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதனால் இந்த பொய்யான உலகம், பொல்லாத உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே பாருங்கள், பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவேயுடைய ஜனங்கள் அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க. என் சமூகத்திலே வந்து அவர்கள் அக்கிரமம் எட்டினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோனா 1:2 நீ எழுந்த மகான் நகரமாகிய நினிவிக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி
அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நினிவேக்கு போய் நினிவே பட்டணத்துக்கு விரோதமான பிரசங்கம். இன்னைக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுனா அந்த ஊழியக்காரங்க சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ பாவம் செய்தாலும் மகளே உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நீ வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டு இருந்தா நல்ல பிரசங்கர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றா, அந்த யோனா தீர்க்கதரிசியை பார்த்து நீ நினைவுக்கு விரோதமா போய் பிரசங்கம் பண்ணு. விரோதமான பிரசங்கம். ஏன்னா அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பீடி சிகரெட்டு குடிக்கிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை போடுறாங்க, கோல் வார்த்தை, அநியாயம், அக்கிரமம் நடக்குது. அப்படியே சமூகத்தில் இது வந்து எட்டி விட்டது. அவள் பாவங்கள் அவ்வளோ பாவம் செஞ்சுட்டே இருக்கிறது. அந்த நினிவே பட்டணத்தை இன்னும் 40 நாள் உள்ள நான் பட்டணம் தானே என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லு. பாருங்க, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லு, விரோதமாக பிரசங்கம் பண்ணு அப்படி சொல்லி ஆண்டவராய் தெய்வம் அந்த நினிவேட்ட அந்த யோனா பேசினார். அவன் பாருங்கள், அவன் என்ன செய்தான் பாருங்க. அந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதில் போய்விட்டான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் நினிவேக்கு போச்சோன்னா தரிசத்துக்கு போய்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நிறைய பேருடைய ஊழியம் அப்படி தான் இருக்குது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவ சித்த செய்யாதபடி, ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னால் அதை செய்யாதபடி அவங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. தர்சீசுக்கு போனான். தர்சீசுக்கு போய் கப்பலில் கூலி கொடுத்து கப்பல் ஏறிட்டான். பாருங்கள், அந்த கப்பலை போய் ஏறி என்ன செய்தான் பாருங்க. அவன் ஏறின உடனே ஆண்டவர் கப்பலில் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிற பெரிய காற்று வீசுது. தர்சீசு போகிற கப்பலை ஏறி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தது மட்டும் இல்லை, கப்பலை அடித்தட்டில் போய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கான். படுத்து தூங்கிட்டான். கப்பலில் போனவுடனே தூக்கம் வருது. நிறைய பேருக்கு தூக்கம் வரும். தூக்கம் சரியான பேய். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள், ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு அவருடைய சித்தம் செய்யாமல் வேறு எதையாவது செய்துட்டு இருக்கிறது. ஊழியம்தான் செய்வாங்க. ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் வேறு வித்தியாசமாக செய்கிறது. அதனால அவங்களுக்கு தூக்கம் நிறைய வருது. படுத்து தூக்கம் வரும். காலையில் எழும்பி ஜெபிக்க முடியாது, இரவு ஜெபிக்க முடியாது, தூக்கம் வந்துடும். இந்த யோனாக்கு தூக்கம் வந்துச்சு. கப்பலையும் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஏன்னா கப்பலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பாத்திரக்கூடாது சொல்லி கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பெரிய காற்றை விட்டார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பொழுது பாருங்கள், காற்று நிறைய வந்தோடனே மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கப்பல்கார பயந்து அவனவன் தன்னன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறாங்க. பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்தை எரிந்து விட்டார்கள். எல்லாம் ஜெபிக்கிறாங்க, சரக்கெல்லாம் எடுத்து கடல்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. யோனாவுக்கு அயர்ந்து நித்திர வருது. எவ்வளோ அநியாயம் பத்தியில. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போறோன்னு நம்மளுக்கு தெரியுது. பாருங்க என்ன நடந்துச்சு. நீ உடனே இந்த கப்பல் மாலுவி இந்த யோனா படுத்து நித்திர பார்க்கின்றதை பார்த்து, ஏன் நித்திர பண்ணி கொண்டு இருக்கா, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்து அருளுவார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள் அப்படின்னு சொன்னான். பாருங்க, திருப்பி கப்பல் இருக்கிற எல்லாரும் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடவே சொல்லிக்கணும். சீட்டு போட்டாங்க. எல்லார் பேரை எழுதி சீட்டு போடும்போது சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்துட்டு, யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்போ என்ன செய்ய, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்தா,
உன்னால தானே இப்படி ஒரு ஆபத்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒரு தொழில் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லும்போது பாருங்கள், 8ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான். 9ஆம் வசனத்தில், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, சமுத்திரத்தை உண்டாக்குறது அவர் தான், பூமியை உண்டாக்குறது அவர் தான். அந்த பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி ஓடி போகிறது என்று தங்களுக்கு அறிவித்ததுனால அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏன் இப்படி செய்தா, எதுக்கு இந்த அநியாயம் பண்ணுனா அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன செய்யணும் தெரியல. இன்னும் அதிகமாக சமுத்திரம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் அவனை நோக்கி, இந்த சமுத்திரம் அமருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்று என்ன செய்ய வேண்டும், உனக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், கடல்லே போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். யோனாகி எவ்வளவு பத்தியலா, கடலை போட்ட நம்ம சத்துருவோன்னு நினைச்சான். அதனால கடல்ல தூக்கொண்டு போடுங்கன்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பூமியில் இறங்கலாம் அங்கே இருக்கிறேன், சமுத்திரத்தில் கடையாந்தரத்தில் தங்கினாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு அது தெரியாது. எங்க போனாலும் கர்த்தர் இருக்கிறார். சமுத்திரத்தில் கடல்ல விழுந்தாலும் அந்த கடலை உண்டாக்குன தெய்வம் கடல்ல இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. அதனாலதான் கடலை தூக்கி போட்டா செத்துடலான்னு பார்த்தான். இன்னைக்கு அநேகர் தேவ சித்தை செய்யாதபடி ஓடுறதுனால சில பிரச்சனைகள், போராட்டங்கள் குடும்பத்தில் வந்து என்ன செய்யன்னு தெரியாதபடி செத்துறணும் அப்படி முடிவுக்கு வந்துடுறாங்க. செத்துறணும். ஆண்டவர் சாக விட மாட்டார். இந்த யோனாவை சாக விடலை. நேரே பார்த்தாரு, கடலை தூக்கி போடுங்கன்னு சொன்ன தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் கடலுக்குள்ள ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். அந்த யோனாவை விழுங்கும்படியான மீன், பெரிய மீன் அந்த கடல்களில் இருந்தது. அவனுக்கு தெரியாது. அந்த பெரிய மீனை கட்டளையிட்டார். கடலில் போய் நேர யோனா விழுந்த உடனே அந்த மீன் பத்திரமா விழுங்கி விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, மீன் சோத்திரம் விழுங்கிட்டு யோனாவை எடுத்து சமுத்திரம் போட்ட உடனே சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்து விட்டது. சமுத்திரம் அமர்ந்துட்டு யோனாவை மீன் விழுங்கி விட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த யோனாவும் 3 நாள் அந்த மீனுக்கு பாஸ்டிங் போட வச்சார். 3 நாள் சாப்பிடலை. இல்லைன்னா யோனாவை தின்னுருக்கும் அந்த மீன். 3 நாள் சாப்பிடலை. 3 நாள் பாஸ்டிங் போட்டு அந்த மீன் அந்த யோனாவை பத்திரமா பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, யோனாவை அந்த மீன் வயிற்றில் 3 நாள் ராப்பகல் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 3 நாள் ராப்பகல் அந்த மீன் வயிற்றில் இருக்கிறான். மீன் வயிற்றில் இருந்து ஜபிக்க ஆரம்பிக்கான். தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிறான். இந்த மீன் வயிற்றுகள் இருந்து ஜெபிக்கிறான். பாருங்கள், 3 நாள். ஆண்டவர் அப்பொழுது விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தை முடித்து பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த கர்த்தர் மீனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். அது விழுங்கி பத்திரமா வச்சிருக்கு 3 நாள். அந்த 3 நாளில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கிறான் மீன் வயிற்றுலேருந்து. 3ஆவது நாளிலே அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு யோனாவே கரையில் கொண்டு கக்கிருன்னு சொல்கிறாரு. அந்த 3ஆம் நாள் கரெக்டாக அந்த மீன் யோனாவே கரையில் கொண்டு கக்கி விட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் இருக்கிறான்னு நிறைய பேர் தெரியாமல் அநியாயமாக பாவம் செய்துட்டு அலைகிறாங்க, அக்கிரமம் செஞ்சுட்டு அலைகிறாங்க, விபச்சாரம் பண்ணிட்டு அலைகிறாங்க, வேசித்தனம் பண்ணிட்டு அலைகிறாங்க. உலகத்தில் இந்த உலகமே பொல்லாத உலகம், வேண்டாம் வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம்,
பொய் சாட்சிகளை சொல்லி பொய்யை சொல்லி தப்பி வச்சுட்டு அலைகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும்னு தெரியுமெண்டுக்கு. யோனா அப்படி தப்பிடலான்னு பார்த்தா ஆண்டவர் தப்ப விடலை. 3 நாள் மீன் வயிற்றுலேருந்து அவன் ஜபத்தை கேட்டு 3ஆவது நாள் நினிவேயில் கொண்டு வந்த மீன் கக்கிட்டு, அதுக்கு பிறகு அந்த நினிவேல போய் யோனா பிரசங்கம் பண்ணுறான், விரோதமாக பிரசங்கம் பண்ணுறான். பாவம் செய்யாத, அசுத்தமாக இருக்காத அப்படி சொல்லி ஆண்டவர் அழிக்க போகிறான்னு சொல்லி பாருங்கள். அவன் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சத்தமாக கூப்பிட்டு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம தேவ சித்தம் செய்யாமல் ஓடுனா நம்ம ஒரு வேளை நீங்கள் சபையில் இருந்தால் சபையில் பிரச்சனை வரும், வீட்டில் இருந்தால் வீட்டில் பிரச்சனைகள் வரும். தேவ சித்தம் எதுன்னு செய்யும் பொழுது தான் நம்ம குடும்பத்திலையும் சபையிலையும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி அந்த யோனா எப்படி செத்துருன்னு நினச்சி உடனே சாக விட மாட்டார் ஆண்டவர். ஒரு மீனை விழுங்க வச்சு பத்திரமாக கொண்டு மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டு பத்திரமாக கொண்டு யோனாவை கரையில் கொண்டு கக்கியிருக்கு. அன்பு பிள்ளைகளே, ஒரு மீன் ஊழியம் செய்திருக்கு பாருங்களேன், 3 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கு. நீங்கள்லாம் பாஸ்டிங் போட, மனுஷனுக்கு பாஸ்டிங் போட முடியல, ஆனால் மீன் 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கு யோனாவை. இல்லைன்னா அது நல்லா சாப்பிட்ருக்குமே. 3 நாள் உயிரோடு இருந்திருக்கான மீன் வயிற்றுகளை பத்திரமாக கொண்டு கரெக்டாக நினைவையில் கொண்டு கக்கிருக்கு. பார்த்தீங்களா, தர்சத்துக்கு போகிற கப்பலில் யாருன்னா, ஆனால் நினைவே கரெக்டாக தெரிஞ்சுக்கு மீனுக்கு கரெக்டான இடத்துல கொண்டு மீன் அந்த நினைவையில் கொண்டு கக்கிட்டு அவன் அந்த ஊழியத்தை செய்து வர கர்த்தர் யோனாவை சும்மா விடலை. அன்பு பிள்ளைகளே பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவனில் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதயமாக இருப்பேனோன்னு ஆண்டவர் சொன்னார். பாருங்கள் சோத்திரம், அவன் எல்லாம் பிரசங்கம் பண்ணியாச்சு. என்ன நினைவுப்பட்டனா அழியனையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். மக்கள்லாம் மனம் திரும்பி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆண்டவர் அழிக்கலை. அழிக்கிறதுனால அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம், ஒரு ஆமானுக்கு செடி ஆண்டவர் உண்டாக்கி அதில் இணலில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அழியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அழிக்காததுனால அவனுக்கு கோபம் வந்துச்சு. அதனால் பாருங்க சோத்திரம், ஆண்டவர் ஆமனாக்கு நிமித்தம் அந்த ஆமனாக்க ஒரு கீழ்காட்டை விட்டு அது வச்சு அது ஆமனாக்கு அப்படியே அந்த செடி அழிஞ்சிட்டு அவர் ரொம்ப கோபத்தில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, சோத்திரம், ஒரு சின்ன ஆமனாக்கு நீ இவ்வளோ பரிதவிக்கிறியே, வலது கைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமாக மனுஷருக்கு நான் மிருக ஜீவனங்களுக்கு இருக்கிற மகா நகரமாய் நினைவைக்கு பரதையாமையில் இருப்பனோன்னு அத்தனை மக்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க. ஆண்டவர் பிள்ளைகளே, நம்ம தேவசித்தை செய்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. அருமையான பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், ஊழியக்காரராக இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயம் நடக்கும். அந்த நினைவேற்பட்ட மக்கள் அத்தனை பேர் மனம் திரும்புவது போல இந்த உலகம் பொல்லாத உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பினா கண்டிப்பாக நம்ம விரோதமான பிரசங்கம் பண்ணணும். நீ இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லணும். நிறைய பேர் எவ்வளோ பாவம் செய்தாலும் செய்யிட்டு அப்படின்னு மகனே உன்னை ஆசீர்வதிப்பார் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க? கண்டிப்பாக விரோதமான பிரசங்கம் அந்த யோனா பண்ணது போல் பண்ணும் பொழுது அத்தனை மக்களும் மனம் திரும்பிட்டாங்க. அப்படி கிருபைகளை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பேருக்கும் அப்படி கிருபைகளை கொடுங்க. தேவ சித்தம் தேவ திட்டம் செய்யட்டும் ஏசப்பா. உங்களுடைய கருத்திலே தாழ்த்துறே. விரோதமான பிரசங்கம் இந்த பொல்லாத உலகத்திலே விபச்சாரம் வேண்டாம், குடிவெறி வேண்டாம், பீடி வேண்டாம், சிகரெட்டு வேண்டாம், சினிமா வேண்டாம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க கூட சினிமா பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது பாருங்க. அதெல்லாம் விட்டு மனம் திரும்பிட்டு ஏசப்பா, இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க ஏசப்பா. நினைவே பட்டனா அத்தனையும் அவங்க சத்தம் ஓடும்போது இறங்கி அவங்கள மனம் திரும்ப வச்சு பாதுகாத்துரு. அதே தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத உலகத்தில் வேண்டான்னு சொல்லி வெறுக்கட்டு, பாவங்கள் வேண்டான்னு சொல்லி வெறுக்கட்டு ஏசப்பா. சாபங்கள் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம், குடிவெறி வேண்டாம், பீடி சிகரெட் வேண்டாம், களவு வேண்டாம், பொய் வேண்டாம், கொலைகள் வேண்டாம்.
இன்னும் அநேக காரியங்கள் விபச்சாரம் வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம்னு வெறுக்கட்டு. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவே கத்தர் அப்படி ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். சர்வ வல்லவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா. அப்படி செய்கிறக்காக நன்றி ஏசப்பா. ஒரு யோனா ஆண்டவர் சித்தம் மாறி போனா, ஆண்டவர் கடலில் விழுந்தா கூட ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணி அந்த மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டு எப்படி அந்த ஊழியக்காரங்களை பத்திரமா கொண்டு கரையில் நினிவே பட்டணத்தில் கக்கி இருக்க பாருங்க அன்பு பிள்ளைகளே. அப்படி இந்த யோனாவை விழுங்கின அந்த மீன் 3 நாள் பாஸ்டிங் போட்டிருக்கு. மீன் ஊழியம் செய்திருக்கிறது, கரெக்டாக ஊழியத்தை செய்திருக்கு. அதை போல் இன்னைக்கு 6 அறிவுள்ள மனுஷன் தன்னுடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு மனம் திரும்பி அல்லேலூயா அந்த மீனை போல ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறே தெய்வக்கரை பரிசுத்தக்கரை கொடு இருக்கட்டு. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. உங்களுடைய கரங்களே தாழ்த்துறே பரிசுத்த ஆண்டவருக்கு அற்புதம் செய்யுங்க. ரகரா ஷம்பாலா ஆயிட்டோ ஜனீசே கமாலி பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். கருத்திலே தாழ்த்துறேன். ஆசீர்வாதங்கள் கட்டெடுங்க. இந்த டிவியை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி குடும்பம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் அநேகர் பல லட்சங்கள் பல கோடி பேர் பார்க்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறக்கா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய கருத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இந்த மீன் செய்த ஊழியம் போல பிள்ளைகள் ஊழியம் செய்து அல்லேலூயா ஜெபிக்க உதவி செய்யுங்க. இந்த வருகை நாட்கள் இருக்கிறோம். அதிசயம் செய்கிறக்க நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.